ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சஸ் கைமணம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வீக்கெண்ட் தான். ஸோ சண்டே அப்படின்னாவே ரொம்ப லேசி டேவாக தான் இருக்கும். பட் அன்றைக்கி எங்களுக்கு வேலை இருந்ததுனால நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்துச்சி எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட் தான் பிளானு. அதுக்கு நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிக்கிட்டேன். பட் பாப்பாவுக்கு ஆம்லெட் பிடிக்காது, அதனால் அவளுக்கு கொஞ்சம் ப்ரெட் பீஸா மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 minutes வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்டியாக நமக்கு வீட்டிலேயே ப்ரெட் பீஸா வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அடுத்தது எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்க முட்டையில் ஆம்லெட் மாதிரி போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதுலேயும் கொஞ்சம் சீஸ் போட்டுருந்தோம். நல்ல டேஸ்டியாக இருந்தது, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா இன்றைக்கி என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கலாம் தான். சுடும்பு மீன் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ சுடும்பு மீன் குழம்பு, சுடும்பு மீன் ஃப்ரை அப்படின்றனால எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒகேனக்கல் இருக்குது. ஸோ அங்கே வந்து அரைச்சி விட்ட குழம்பு வைப்பாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அந்த பேட்டர்ன் மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் கடுகு போட்டு நல்லா வெடி வந்துட்டோன்னே வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பொடி, தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, சின்னதாக புளி ஆட் பண்ணி, ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணி 2 சில்லு தேங்காய் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. ஏன்னா பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்புல நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ அந்த மிக்சியை கழுவின தண்ணி, அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு வந்து நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு விட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. ஸோ அது குழம்பு கொதிச்சிட்ருக்க கேப்பில் நான் கொஞ்சம் மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இஞ்சி, பூண்டு, மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீனை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு சாதம் அண்ட் குழம்பு ரெடி ஆகிட்ட அப்புறம் நம்ம மீன் வறுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்றனால மேரினேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி ஆட் பண்ணலாம். புளி ஆட் பண்ணி அது வந்து உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தாங்க. ஏன்னா நான் தக்காளி வந்து சின்னதாக 2 தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் புளி தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் ஊற வச்சுருந்த புளியை நான் அப்படியே வடிகட்டிக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது ஆவி அடிக்கும் அப்படின்னா நீங்கள் புளியை தனியாக வடிகட்டிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா எவ்வளோ குழம்பு நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா கொதித்து வர்றப்போ நமக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட்டே வரும். ஸோ இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணதுனால மீனை நல்லா விரவி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக இருந்ததுங்க மீனுமே இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக. ஸோ குழம்பு நல்லா தலைன்னு கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் ஆல்ரெடி சுடும்பு மீனில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு அண்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணி மீனை வந்து ஃபஸ்ட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பவே விரவி வச்சுருந்தேன். ஸோ அந்த மீனையும் அதுக்கப்புறம் 4 பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஏன் மாங்காய் முன்னாடியே ஆட் பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் இவங்க வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மீன் போடுற நேரத்தில் மாங்காய் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக மீனும் மாங்காயும் சிமிலராக வெந்துடும். ஸோ இப்போ நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்புல மூழ்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியை குழம்பு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் மீனை ஆட் பண்ண அப்புறம் குழம்பு ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா மீன் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் குழம்பு நீர்த்து போகும்னு சொல்லுவாங்க. குழம்புலேருந்து கொஞ்சம் தண்ணியாக மாறும். ஸோ அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 2 வாட்டி இந்த குழம்பு வச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு வச்சிடலாம். இவ்வளோ தான் இதுக்கு ரெசிபியே, வேறு எதுவுமே கிடையாது. இன்க்ரீடியன்ஸும் பெருசாக எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 பெரிய வெங்காயமே கட் பண்ணி 2 சில்லு தேங்காய், இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 2 பல்லு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் வீட்டில் இருக்க
மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி தான். அவ்வளோதான் இந்த மீன் குழம்புக்கான ரெசிபி. உங்களுக்கு மாங்காய் புளிப்பு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு தக்காளி பழம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை புளியில் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு சூப்பராக வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குழம்புல வந்து மீன் போட்ட உடனே ஆஃப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. மீன் ஆட் பண்ண அப்புறம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. மீன் உடையாது, நம்ம கிளறதுல தான் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு சின்ன கரண்டியை வச்சு இப்படி இப்படி ஆட்டி விட்டீங்க அப்படின்னாவே குழம்பு சரியாக போயிடும். ஸோ மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே குழம்பு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நான் குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுவேன், 10 மினிட்ஸ்க்கு மேலேயே கொதிக்க விடுவேன். ஸோ குழம்பு எதுவுமே ஆகாது, மீனும் ஒன்றும் ஆகாது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சண்டேவை நாங்கள் மீன் குழம்பு, மீன் வறுவல் சாதத்தோடு ரொம்ப நல்லாவே சாப்பிட்டோங்க, என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அண்ட் இது ரெசிபி இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், பட் நான் அரைச்சதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இந்த மீன் குழம்பு மட்டுமே ஒரு நாள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு நான் வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணலை. ஸோ வானலில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் மீனை வந்து லைனாக ஆஸ் யூஸ்வல் மீன் வறுக்கிறது மாதிரி தானே. ஸோ இந்த மசாலாவோட மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடும். உங்களுக்கு மசாலா தனித்தனியாக போகாது, அந்த கோட் அப்படியே சூப்பராக வருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே எக்ஸஸாக ஆட் பண்ணல. ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, நான் மீன் இப்போ திருப்பி போட்டேன், கொஞ்சமாவது அந்த மசாலா விட்டு போயிருக்கா? விடவே இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக மேரினேட் பண்ணிவிட்டு அந்த டைம், அந்த ஃபுட்டு ப்ராசஸ் ஆகிறதுக்கு நம்ம அந்த டைம் கொடுத்தோன்னாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேஸ்ட்டும் கொடுத்துடும், ஃப்ளேவர்ஸும் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் வறுவலும். அண்ட் எஸ்பெஷலி இது வந்து சுடும்பு மீன். நான் இதுக்கு முன்னாடி சுடும்புனா கண்ணாடி சுடும்பு தான் வாங்கியிருக்கேன். பட் இந்த வாட்டி எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி இந்த பெரிய சுடும்பு கிடச்சிது. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த மீன். நீங்கள் உங்கள் மார்க்கெட்டில் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4-5 கட்லா பீஸும் இருந்தது. ஸோ அந்த கட்லா பீஸ் மீனையும் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் ஃப்ரை பண்ணிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்களோட லஞ்ச் இந்த வாட்டி ஆசமாக இருந்தது. ஸோ மீன் சாப்பிட்றது நார்மலாகவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து குழம்பு மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, வறுத்த மீனை விட. ஸோ இப்போ சமையலெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை, அதனால கொஞ்சமாக முறுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அது கிரைண்டர் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட போனோம் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் வந்து முறுக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அதனால் கிரைண்டர் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரைண்டர் பார்க்குறீங்களா, இது வந்து அம்மா கிரைண்டர் தாங்க, அப்போ கொடுத்தது. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்குது இந்த கிரைண்டர். எனக்கும் தேவையில்லை, ஏன்னா நாங்கள் வீட்டில் 2 பேர் அண்ட் பாப்பா தான். ஸோ இதுக்காக கிரைண்டர் இப்போ புதுசாக வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கிரைண்டர் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். அரிசி போட்டுட்டு சாப்பிட போய் உட்காந்தாச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இலைய பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். நான் சாதம் எப்பவுமே வடித்த சாதம் தான், குக்கரில் வைக்க மாட்டேன். எனக்கு அப்படியே பழகிடுச்சு அந்த மாதிரி சாதம் சாப்பிட்டே. எனக்கு குக்கர் சாதம் சாப்பிட்டா எனக்கு வேறு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஃபீல், எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் பழகிட்டாங்க. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சா கண்டிப்பாக எனக்கு வெங்காயம் தேவை. ஸோ வெங்காயம், காலையில் கொஞ்சம் வெள்ளரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுட்டு மீன் குழம்பு பாருங்களேன், சூப்பராக இருக்குது இல்லைங்க? எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. செம்ம டேஸ்ட்டுங்க மீன் குழம்பு அன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு என்னென்னே தெரியலை, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதனால் நானே கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தோம். இவ்வளோ தான் எங்களோட சின்ன மீல்ஸு. ஆனால் இதுவே ரொம்ப எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிட்டு
ரொம்ப சிம்பிளான வெரைட்டிஸ், ஆனால் நமக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் மீனில் வந்து எஸ்பெஷலி குழம்பு மீன், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் குழம்புல இருக்கிற மீன் எடுத்து சாப்பிட பழகுங்க வறுத்த மீனை விட. ஏன்னா குழம்பு மீன் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் குழம்பு மீன் ரொம்ப ஹெல்தி. அதுவும் இல்லாமல் அசைவத்தில் வந்து நீங்கள் சிக்கன், மட்டன் எல்லாத்த விட மீன் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு மீன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பழகிடும். திடீர்னு ஒரு மாதிரி கவுச்சியாக ஃபீல் பண்ணுது அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா கடல் மீன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏரி மீனும் அந்த ஒகேனக்கல்லேருந்து வர மீன், ஆற்று மீன், ஏரி மீன் தான் ரொம்ப அதிகம். அதனால எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்லா, சப்பாறை இந்த மாதிரி வெரைட்டி மீன் தான் நாங்கள் ரொம்ப சாப்பிடுவோம். ஆனால் கடல் மீன்னால் எங்களுக்கு ஒரு மாதிரி கவுச்சி ஃபீல் வரும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம். அதனால தான் நான் மீன் குழம்பே சாப்பிடாமல் இருந்தேன். பட் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முருகுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக பெருங்காயமும் உப்பும் போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிளகாவை ஆட் பண்ணி கரைச்சிக்கிச்சு. அரிசி மாவு அரைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவே இல்லை, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன் அது கெட்டிமாக இருக்குதுன்னா, இப்போ நம்ம மிளகாயெல்லாம் கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா தண்ணி மாவு வந்து நல்லா லூஸ் ஆகிடும், கொஞ்சம் தண்ணியாக மாறிடும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி விட்ட அப்புறமா நீங்கள் பொட்டுக்கல்லை மட்டும் ஒரு உங்களுக்கு என்ன அளவுனா 2 அப்படின்னா ஒரு 3/4 அந்த மாதிரி அளவுக்கு பொட்டுக்கல்லையை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி அந்த மாவோடு சேர்த்து நல்லா கிளறுங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் எது பிடிக்குமோ, எள் வேணும்னா எள், ஓமம் வேணும்னா ஓமம், இல்லை சீரகம் வேணும்னா சீரகம், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் முறுக்கு பிடிக்குமோ அந்த பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது பூ மாதிரி ஹேண்டில் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான் பட்டர் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு உங்களுக்கே தெரியும் முறுக்கு குழல் இருக்குது இல்லைங்களா, நல்ல டிசைனாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்து முறுக்கு புளிய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது என்னென்னு பார்க்குறீங்களா, பிள்ளையாக இருக்குங்க. நான் செய்கிற பலகாரம் கொஞ்சம் நல்லா வந்துடணும், எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சிடுறது. அடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிழிகிற அச்சு தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு 2 வாட்டி பிழிகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா எல்லா பொண்ணுங்களும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உடனே புழிஞ்சிட மாட்டாங்க இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க இல்லை பிகினர்ஸு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு மாதிரி புழிஞ்சிக்கோங்க. ஒரு 3வது வாட்டி 4வது வாட்டி வரப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி பிழிஞ்சால் ஈஸியாக இருக்குது உங்கள் கைக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிழிஞ்சு விற்றுக்கோங்க. நான் ஒவ்வொரு முறுக்காலாம் சுடுறது இல்லைங்க, ஏன்னா எப்படி ஆனாலும் உடச்சி தான் சாப்பிட போகிறோம். அண்ட் வீட்டில் உட்காந்து ஒன்றா போட்டு எடுக்கிறது கஷ்டன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா அச்சுக்குள்ளார மாவு போட்டு அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருவேன். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப அதுவும் இப்போ அனல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வேர்க்குது அப்படின்னா நான் ஒரு அச்சிலேருந்து 3 ஹோல் இருக்கிற அச்சு எடுத்துடுவேன். ஸோ அது போட்டேன் அப்படின்னா என்ன முறுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுடுறது. அதனால் நான் அப்படியே சுட்டுருவேன். அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் வேறு வரப்போகுது, பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் நம்ம கடையிலே வாங்கி தருவோம். அவங்க என்ன எண்ணெயில் செய்கிறாங்க, என்ன மாவு போடுறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. இதுவே நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சோம் அப்படின்னா நம்ம 2 முறுக்கு எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்லாம், இன்னும் வெரைட்டியாக முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க எப்போ நினச்சாலும் சாப்பிட்லாம், கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு வாட்டி 2 வாட்டி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்டு மேபி கன்சிஸ்டன்சி மாறலாம், டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு வாட்டி டேஸ்ட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் செய்ய 3rd டைம் 4th டைம் எல்லாம் உங்களுக்கு சூப்பராகவே வந்துடும். ஸோ இதோட எனக்கு எல்லா இதுவும் முடிஞ்சது. நான் கம்ப்ளீட்டாக முறுக்கு செஞ்ச மாவு எல்லாமே புளிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. தொடச்சிட்டு
இந்த முறுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20-25 டேஸ்க்கு உங்களுக்கு இந்த முறுக்கு சாலிடாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இதிலே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் முறுக்கு செய்யலாம். தேங்காய் பால் முறுக்கு, இல்லை வேர்க்கடலை அரைச்சி கொட்டி செய்கிற முறுக்கு, அதெல்லாம் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரெசிபி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த முறுக்கு காலி ஆகிட்டு அடுத்த வாட்டி முறுக்கு செய்கிறப்போ நான் அந்த வெரைட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லச்சூஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்டு என்னோடய யூடியூப் சேனலுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நான் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு எதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜாபா இல்லை ஏதாச்சும் படிக்கிற விஷயமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.